முதல்ல போட வேண்டியதை போடுங்க. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டார்க் நைட். வாங்க நீங்க வந்தாதானே கலகலன்னு இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் கோஸ்ட் மூவிஸ்லேயே கொஞ்சம் காமெடி பண்ணி வச்சுருப்பாங்க சில மூவிஸ்லாம். அந்த காமெடி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஊரில் அதாவது தமிழ் மூவிஸில் கொஞ்சம் பெரிய மூவின்னா கோஸ்ட் மூவிஸில் காஞ்சனா, அரண்மனை தான். அது ரெண்டு மூவிக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. காஞ்சனாவில் ஹீரோ மேலே பேய் ஏறும், அதே அரண்மனையில் ஹீரோனி மேலே பேய் ஏறும். எல்லாம் ஹீரோனே பேய் வருவாங்க, அவ்வளோதான். அரண்மனை கிளைமேக்ஸில் ஒரு நல்ல பேயவே இருந்தாலும் அதை பேய் அழிக்கிறதுக்கு சாமி ஹெல்ப் பண்ணும். அதே காஞ்சனா மூவியில் பார்த்தீங்கன்னா கெட்ட பேய் நல்ல பேய்னால டிஃப்ரெண்ட் கிடையாது, ஆனால் சாமி ஹெல்ப் பண்ணும் பேய்களுக்கு. நம்ம ஊர் பேய் படம்னு எடுத்துக்கணும்னா காமனா சில விஷயங்கள்லாம் இருக்கு. என்ன விஷயங்கள்னா, அது பேய் வந்துருச்சுங்கன்னா உத்து பார்க்கறது, இல்லை பேய் தானான்னு தொட்டு பார்க்கறது, அப்புறமா அது பேய் வந்து பின்னாடி நிற்கும், அப்படி இல்லைன்னா பயந்து ஓடுறது. அதான் பேய் இருக்குன்னு ஓட வேண்டியதான். அதான் ஏன் பேயின்னு தெரியுதுல்ல, உடனே ஓட வேண்டியது தானே. அதுவும் அரண்மனை பைத்தியக்கார கேரக்டர்னு ஒன்று இருக்கும். ஒன்று போய் தொடாதன்னா அதான் போய் தொடும், அப்படி இல்லைன்னா திரும்பி பார்க்காதன்னா அப்பதான் திரும்பி பார்க்கும். தெற்கா ரூம் பக்கம் போகாதன்னா அந்த பக்கம் தான் போய் பார்க்கும். எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கடுப்பாகி போய் பேய் வந்து அவனை சீக்கிரம் சாகடிச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதையும் நீங்க ஹாலிவுட்ல பாத்தீங்கன்னா பழைய பேய்களை பார்த்தா கூட டெரரா காமிச்சு நிற்பாங்க. அதே நீங்க இந்தியாவில் காமிச்ச பேய பாக்குறீங்களா? இதுக்கு பேரு பேயா? இது பேயின்னு சொன்னா நாய் கூட நம்பாது. भूत भाई, क्या मैं तुम्हें हाथ लगाकर देख सकती हूँ? யாரை பார்த்து இந்த கேள்வி கேக்குறீங்க? எதுக்கு இந்த பேய் அடிச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியவே தெரியாது சார். क्या मैं तुम्हें हाथ लगाकर देख सकती हूँ? ஏனே அவனை அடிச்சிட்டே இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? பேய் கிட்ட போய் மூஞ்ச கொஞ்சம் காட்டுறேன், நான் பாத்துக்கிறேன்னு கேட்டுறாங்க. அப்ப அதனாலதான் அடிச்சிச்சு. அதிகாரியை பார்த்து பேசுற பேச்சாது போடுங்க ரெண்டு. எங்க கீழே விழுந்தா எந்திரிச்சோன்னு அங்கேயே படுத்து மூமெண்ட் போட்டுன்னு இருக்க கூடாது. இன்னும் போலையா? ஏன் கத்துற? ஏய், ஏன்டா இந்த ஆண்டி உள்ள தெரியற அளவுக்கு கத்துது? ஐய, இந்த ஆண்டிக்கு பூச்சி பல்லுடா. என்னடா என்னம்மா இது? இதெல்லாம் குரூப் டான்சர்ஸ் பேய்கிற மக்களே. இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நம்ம நடுவில் விட்டுட்டு சுத்தி பயமுறுத்தி டான்ஸ் தான் இருக்கும். இதுதான் நம்ம பார்க்க போறது மல்டிபிள் பேய் மக்களே. அதாவது ஒரு ஆள் மேல நிறைய பேய் இறங்குறது. அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே சங்கட்டமா இருக்காது? ஐயோ, இத பார்த்தா மல்டிபிள் பேய் மாதிரி தெரியல, நிஜாம் பாக்கு விளம்பரம் மாதிரி இருக்கு. பெரியவர் சிறியவர் அனைவரும் சுவைத்திடும் நிஜாம் பாக்கு, அன்றும் இன்றும் என்றும் தரமே நிஜாம் பாக்கு. நம்ம அடுத்ததா பார்க்க போறது சிங்கிங் பேய். ஐயா, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா. இந்த பேய் சாதாரணமா கொள்ளாது, பாட்டு பாடிதான் கொள்ளும். ஐயோ, இது புது டைப்பா இருக்குடோ. என்னடா இது, பேய் பாடுற மாதிரியா இருக்கு, எது செக்ஸியா மூடுல பாடுற மாதிரி எல்லாம் இருக்குது. பாவீங்களா, எவ்வளவு அழகா வந்துச்சு அது பேய். அத போய் மூஞ்சி எப்படி மாத்திச்சுக்கிறீங்களே. மனுஷனாடா நீங்க எல்லாம். இது என்ன வகை பேய்ன்னு பாத்தீங்கன்னா ஃபெமினிஸ்ட் பேய்ங்க. அப்படின்னா ஆபரேஷனா? அப்படின்னா பொம்பளைங்களுக்கு ஒரு ஆபத்துனா ஓடி வந்து ஹெல்ப் பண்ற பேய்ங்க. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. ஏமா, அவங்க லவ்வர்ஸ் மாத பொண்ணு தானே உள்ள கூப்பிட்டுச்சு. நீ என்ன விட மாட்டியா? நான் ஒன்ன விட்டா தரடா.
ஏமா ஒவ்வொரு பேயும் இப்படி எல்லாத்தையும் கொல்ல அனுப்பிச்சுட்டா ஓயா ரூமுக்கு போறவங்களாம் என்ன ஆகுறது? அத்தே கண்ணுல பட்டுதான் என்ன ஆயிருப்பேன், தார் ஆயிருப்போமே. எவ்வளவு ஒரு கேவலமான புத்தி பாத்தீங்களா அந்த பேய்க்கு. ஆம்பளை கஷ்டம், அதாவது ஆம்பளை பயப்படுறது பேய்க்கு, அது பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? ஆல்ரெடி வீட்டுல இருக்கிறவங்களே பொண்டாட்டிக்கு பயந்து கிடக்குறாங்க, இதுல வேற பேய் வேறையா? மத்திரத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. அடுத்துதான் நம்ம பார்க்க போறது காஜி பேய். அதே ஒரு மனுஷனுக்கு மூடு அதிகமா வந்தா பேய்த்தனமா நடந்துப்பாங்க, அதே பேய்க்கு மூடு வந்தா சார் ஒண்ணுமே புரியலையே. குளிக்கும் போது பார்த்தது இல்லாம அதுவும் ட்ரெஸ் மாத்தும் போது வந்து பாக்குது. அதுவும் நின்னுகிட்ட எல்லாம் பார்க்க மாட்டாங்க, சேர் இழுத்து போட்டு உக்காந்துக்கிட்டு தான் பாப்பாங்களாம். ஒரு பொண்ணு குளிக்கும் போது ஐயோ நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஒண்ணு விடாம ஃபுல்லா ட்ரெஸ் மாத்தவரு ரசிச்சு பார்த்துருக்குது இந்த காஜி பேய். இப்படி ஒரு காஜி பிடிச்ச பேய் நீங்க எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? நீங்க இது வரைக்கும் பார்த்தது இல்ல, இப்பதான் பாத்துக்கிட்டே இருக்கேன். பாவியை விட மோசமான பாவியா இருப்பான் போல் இருக்க ஐயா. நீங்க போர்வுக்குள்ள தூந்து போய் பயங்குடுத்துற பேய பாத்துருப்பீங்க, அதே போர்வுக்குள்ள தூந்து போய் ரேப் பண்ற பேய பாத்துருக்கீங்களா? இல்லையே சித்தப்பு. அப்படின்னா இந்த படத்தை பாருங்க. உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம்? அடா பாவீங்களா, ஜஸ்ட் மிஸ்டா. அது அலாரம் மட்டும் அடிக்கல என்னடா நிலவா அடிக்கிறது. இந்த பொண்ணோட கதி என்ன? ஏமா நடந்து போச்சு, கனவா நினைச்சு மறந்துருன்னு போச்சல்ல வேண்டியதே. பேய்க்கு எந்த அளவுக்கு காஜுன்னா மறைஞ்சிருந்து பாத்துச்சு, போர்வைக்குள்ள தூந்து பாத்துச்சு, அதெல்லாம் பொறுக்காம நேரடியா இறங்கலான்னு சொல்லிட்டு போயிருச்சு. இது சரிப்பட்டு வராது, இறங்கிட வேண்டியதான். ஏய் என்னடா இது, ஒரு பேய் செவுத்துல சாய்ச்சி வச்சு காலெல்லாம் விரிக்குது. என்னக்கா அப்படி செதஞ்சு போயிடுச்சு? செதச்சிட்டான்டா செதச்சிட்டான், அக்கா உடம்ப பஞ்சர் ஆக்கிட்டான். சேலைய வரைக்கும் தூக்கிருச்சு. நீ ஒரு காம கொடூரன், அஞ்சரைக்குள்ள. இது பேயா இல்ல மார்கழி மாசம் நாயா? ஏன்னா ரத்தம் சுடேறு பித்தம் தலைக்கேறி அவன் முத்த முழுக்க அலை. அவங்க எப்படியோ அந்த சீன்ல விட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க, அப்பயாச்சும் விட்டுச்சு அந்த பேய் உடல. ஓடுறா நீ இன்னைக்கு புரிச்சு மேல. அவங்க ஏதோ புருஷன் தான் கை வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்த்தா தெரிஞ்சு அவங்க புருஷன் இல்லைன்ட்டு. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? அத்தாடி ஜஸ்ட் மிஸ். இந்த பேய் என்ன பாவடை தூக்குறதுலே இருக்குது, என்னடே தெரியல. ஏன் பொம்பளை தான் இப்படி அலையற? உனக்கு கல்யாணம் ஆச்சு வந்துச்சுனா ஒரு பொண்ணு பாரு சொல்ல வேண்டியதானே? ஹீரோவுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டாங்க, ஹீரோயினே சரி அங்க போய் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட படுத்துக்கிறாங்க, அங்கேயுமே விட்டு வைக்கலைங்க இந்த பேய். உன்னை சோதிக்க பிறந்தவன்டா அந்த வெற்றிவேலு. அங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போய் ஹீரோயின் கிட்ட கெச்சக்கா பண்ண பாக்குது. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல போனாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. அது பேயோட ரசனே பாருங்களா. அங்க என்னடா செவுத்துல சாய்ச்சி வச்சு பாவடை தூக்கிச்சு, இங்க என்னடா சேரல சாய்ச்சி வச்சு பாயோட தூக்குது. போச்சா? அப்பாடா கனவா? கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? பேய வச்சு ஆர்ஆர் படம் எடுத்து பாத்துருக்கிறேன், இப்படி ஒரு காஜி படத்தை எடுத்து நான் இப்பதான் பாக்குறேன். இத மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட கண்டினியூஸ் போடலாம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.